முன்ன பின்ன வந்து அடுப்பு பக்கத்தில் நின்று இருந்ததுன்னு தெரியும். இல்லை என்ன பொங்கல் வைக்கிறோன்னு தெரியாமையே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கா. ஹலோ மக்களே, 2024க்கான தைத்திருநாள் வாழ்த்துக்கள். உலக மக்கள் எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் திருவிழா தமிழரோட நாள், தமிழரோட விவசாயத்தோட நாள், உழவர் திருநாள், அப்புறம் சூரிய குடும்பத்துக்கான ஒரு கும்பிடு போடுற நாள். ஏன்னா இன்னைக்கு சூரியன்லாம் எந்த விஷயமே நல்லபடியாக மேலே வராது. சூரியனுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிற நாள். உழவர் பெருமக்களுக்கும் அவங்களோட முயற்சிக்கும் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற ஒரு பெரிய கடவுள், அவங்களோட சமுதாயத்திற்காக நம்ம சொல்கிற ஒரு நன்றி சொல்கிற நாள். இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே பொங்கல்னு பொங்கி உங்கள் வாழ்க்கை எல்லாருமே மேம்பட்டு வளம் பெற்று வாழணும். அதுக்கு எங்களுடைய பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட சேர்த்து எல்லாருடைய பிளெஸிங்ஸும் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சுட்டிங்களா? பொங்கல் வைக்க போகிறோம். அப்படியே நம்ம இந்த vlogல பார்க்கலாம். பற்ற வைக்க போகிறோம். அதை நான் சொல்ல உள்ள எரியுதுமான நீ கேட்கல. வந்து கொஞ்சம் இனிமேல் மேட்ச் பாக்ஸ் அங்கே வச்சுட்டு வந்து ஏந்திரு நீ. முதல்ல பத்துட்டோம். பருப்பை பாசி பருப்பு எடுத்துட்டு வா, நீயே போடு சமைத்த. கொட்டு அப்படி கொட்டு. நல்லா கேளுமா. பாசி பருப்பு போட்டிருக்கோம் அடுப்பில். தண்ணி நல்லா கொதிச்சு வர 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 அதுக்கப்புறம் தான் பொங்கலுக்கான அந்த ஒளியை மட்டமே தெரியும். இப்போ தான் வந்து கொதிச்சிட்ருக்கு எல்லாம் பாருங்கள். இந்த 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 ஃப்ளேமோட சூரிய ஒளி கரெக்டாக நாங்கள் ஆரம்பித்தோடனே சூரிய ஒளி வந்துருச்சுங்க. அதுதான் அது வந்து பியூட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன். பாருங்கள் கொதிச்சு வந்துருச்சு நல்லா. பருப்பு வந்து நம்ம ஸ்டவ் மாதிரி கிடையாது, அந்த பானையில் கடன்னு நின்றுடும். அனல் நல்லா தீ பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபாஸ்டஸ்ட் குக்கிங். பாருங்கள் நல்லா பிடிக்காது. அது நெருப்பு இல்லைன்னு சொன்னேன், கொஞ்சம் கை வச்சு காமி. நான் வரல. ஏன் நீ கை வச்சுனா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து எரிஞ்சு சீக்கிரம் கொதிச்சிடணும். நீ வச்சுதான் பாரு, அதானே? தொட்டு பார் என்னை, நீ தொட்டு பார். எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் அப்பெல்லாம் இருந்திருக்கு, சான்ஸே இல்லை. தொட்டு பார் பார்ப்போம். ஆனால் வெறுங்கையில் தொடாதம்மா, மூடியே அனல் பத்திக்குது. வருதா? உன்னை வந்து பொங்கல் செய்ய சொன்னா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏங்க செய்யறது நான் இல்லைங்க, அடுப்புங்க. என்னது செய்யறது அடுப்பா? நீ செய்யலையா? நான் வந்து இன்கிரீடியன்ஸ் தான் போடுவேன். அடுப்பு தான் வந்து அதை மென்மையாக்கி பருப்பை ஊற வைத்து. சூப்பரு, இது நல்லா இருக்கே. அதாவது மாப்பிள்ளை நான் தான், நான் ஒரு போட்டிருக்க சட்டை வந்து வேற ஒருத்தர் இருந்து அந்த மாதிரி கதையாக இருக்கே. சீரியஸாக இங்கே நின்று குக் பண்ணுறது இருக்கே அப்பா, சேலஞ்சிங் டாஸ்க். ஐ கேன் டெல் யூ, சேலஞ்சிங் டாஸ்க். அனல் அடிக்கிற அதுக்கு அந்த டைமில் எப்படி சமைச்சிருப்பாங்கன்னு யோசிக்க வச்சுட்டாங்க எல்லாருமே. சிட்டிலே இருந்தால் இப்படி தான் இருக்கும். உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பாரம்பரியம், நம்ம கிராமத்து வாழ்க்கைலாம் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். விவசாய குடும்பங்களுக்கு ஒரு ஓப் போடலாம். ஏன்னா அவங்களுடைய திறமை இது இந்த ஸ்டவ்லேருந்தே ஆரம்பிக்குது, சமைக்கிற விதத்துலேருந்தே ஆரம்பிக்குது மக்களே. இது வந்து இன்றைக்கி சிட்டி வாழ்க்கைக்கு இதெல்லாம் சுத்தமாக வந்து என்னென்னு கூட ஏனி வச்சு கூட எட்ட முடியாது. இது வந்து பற்ற வைக்கிறதுலேருந்து பாசி பருப்பு வேகிறதுலேருந்து எல்லாமே சேலஞ்ச் தான். ஆனால் இயற்கையோட தெய்வங்கள் மனதும் வைத்தும் போது, சூரிய கடவுளுக்கு நம்ம கும்பிடும் போது தானாகவே பனிமூட்டை எல்லாம் பிரிஞ்சு பாருங்கள் சூரியன் வந்து எப்படி நிற்கிறாருன்னால கண்ணாசிக்க முடியல, திடீர்னு ஒளி வட்டம். அதுதான் இயற்கை நம்ம கூட கலந்துருந்தால் போதும், எல்லாமே சாத்தியம் தான். பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பானை வச்ச விதம் சரியில்லையோ? ஏன் இந்த பக்கம் அதிகமாக நெருப்பதான் அந்த பானை, அந்த பக்கம் இல்லை. அதெல்லாம் ஆனால் தானாக போயிடும். அது போய் சொல்லு, இப்போ இந்த பக்கம் வான்னு. காற்றடிக்கிற பக்கம் தான் எரியும். சொல்லு இந்த பக்கம் அதான் பார்ப்போம். இங்கே பாருங்க வைக்கணுன்றீங்க. இங்கே பாரு, பொங்கி வா பொங்கி வா. வெறும் தண்ணி பொங்காதுமா, அரிசி தான் பொங்குமா? வெயிட் பண்ணுமா, பொங்காத வெயிட் பண்ணு.
நல்லா எரியுது. போடும்போது உனக்கு அது அரிசி தான் மெயின். முன்ன பின்ன வந்து அடுப்பு பக்கத்துல நின்று இருந்ததுன்னா தெரியும். சொல்ற வாய் மட்டும் என்ன பண்ணுது? நான் போடுவேன். ஒன்றும் இல்லைம்மா, அப்படி பார்த்து செஞ்சு அவ்வளோதான் கண்ணு. கையால் போட இதுல கையை வச்சு போற அப்படியே கொட்டு. நான் பார்க்குறேன் அவளை. எங்க ஆர்டர் பண்ண ஸ்டவ் கேஸ்? கேஸ்ல ஆர்டர் பண்ண வேண்டாம். அடுப்பு எவ்வளவு பேரோட உழைப்போட. அதுதான் இந்த கேஸ் எங்க ஆர்டர் பண்ண? எங்க ஆர்டர் பண்ணல, நம்ம இருக்கும் இடத்தில் பக்கத்திலேயே உழைப்பாளி அவர்கள் கை வைத்து செஞ்ச அந்த பானை, அந்த அடுப்பு எல்லாமே இந்த அம்மா வந்து வாங்கிட்டு போமான்னாங்க. நான் காசு வாங்க மாட்டாங்களா? காசு வந்து உழைப்புக்கு நம்ம கொடுத்த ஊதியங்க. விவசாயிகள் குயவர்கள் செய்தது. வருது வருது வருது. பொங்குதா? 10 நிமிஷத்துல ஆனா பொங்கல் வந்துருச்சு. இருங்க, அது பொங்கி வருது தொலைகிட்டு இருக்கு. இல்லை கீழே மேலே உட்கார முடியாது சார். பொங்கல் பொங்குச்சே. சூப்பர். சூப்பரா பொங்குது. போதும் போதும். பொங்கி வருது பாரு, வந்துகிட்டே இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், என்ன பொங்கல் வைக்கிறோன்னு தெரியாமையே ஒருத்தருக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கா. அதுல வந்து இது க்ரஷ் பண்ணுமா இல்ல அப்படியே போடலாமா? தமையை அப்படியே கொட்டுமா? போடு போடு போடு. இல்லைம்மா, அப்படியே போட்டு. அப்படியே கொட்டு. நான் பொங்கல் அடுப்பு. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். சூரிய பொங்கல், உழவர் பொங்கல் வாழ்த்துக்கள்.